வணக்கம் நேயர்களே, இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்திகளின் தொகுப்பு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் முட்டை கொள்முதல் விலை நாள்தோறும் உயர்ந்து வரும் நிலையில் கறிக்கோழி விலையும் மேலும் உயரத் தொடங்கியுள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் அதிகரித்து ₹6.40 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. இங்கு சுமார் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த முட்டைகள் வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.40 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ், நியூ இயர் வர்றது அது ஒரு காரணம். அதே சமயத்தில் பனியினால முட்டை உற்பத்தியும் குறைஞ்சிருக்கு. இன்னொரு காரணம், ஏற்றுமதி அதிகமாகிட்டு இருக்கிறதுனால உள்நாட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. முட்டை கொள்முதல் விலை ₹6.50 வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர் சங்க செயலாளர் சுந்தரராஜன் தெரிவித்தார். கூலி உயர்வு கோரி ஜனவரி 1ஆம் தேதி முதல் உற்பத்தியை நிறுத்தப் போவதாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கூறியுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம், காங்கேயம் உள்ளிட்ட பகுதிகளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கறிக்கோழி பண்ணை வைத்து நடத்துகின்றனர். பிராய்லர் நிறுவனங்களிடமிருந்து கோழி குஞ்சுகளை பெற்று 42 நாட்கள் வரை வளர்த்து கொடுத்து வருகின்றனர். கோழி நிறுவனங்கள் கிலோ ஒன்றுக்கு ₹6.50 மட்டுமே கொடுக்கும் நிலையில் மூலப்பொருட்கள் மற்றும் மின்சார கட்டண உயர்வு காரணமாக பண்ணையை நடத்த முடியவில்லை என்கின்றனர் விவசாயிகள். கோழி வளர்த்து வருகிறதற்கு ஒப்பந்த அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ₹6.50 நிர்ணயம் செய்யப்பட்டு 5 ஆண்டுகளாக கூலி உயர்வு என்பது இல்லாமல் உள்ளதான காரணத்தால் ஜனவரி 1/1/2026 முதல் தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் கிலோ கோழி இறைச்சி தேவைப்படும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அது 4 லட்சம் கிலோவாக அதிகரிக்கிறது. பண்ணையாளர்களின் உற்பத்தி நிறுத்த போராட்டம் காரணமாக கோழி இறைச்சி தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமைச்சர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் திட்டமிட்டபடி ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்தம் தொடங்கும் என அரசு ஊழியர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் அவர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். எங்கள் சங்கங்கள் எல்லாம் முழுமையாக அங்க பேசுவதற்கு கூட வாய்ப்பில்லை. அந்த சங்கங்கள் எல்லாம் பேசிய விஷயத்தை முழுமையாக எங்கள் உறுப்பினர்களுக்கு கொண்டு செல்வது கூட வாய்ப்பில்லாமல் காரணத்தினால் எந்த விதமான உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழ்நிலையில் நாங்கள் எங்களது ஏற்கனவே திட்டமிட்டபடி எங்களது 29/12/2025 போராட்டம் தொடரும், காலவரையற்ற வேலை நிறுத்தமும் தொடரும் என்பதை போட்டாட்சியின் மாநில சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு எந்த விஷயத்தை பேசியதோ அதே விஷயத்தை திரும்ப திரும்ப எங்களோடு பேசியது மிகப்பெரிய வருத்தத்தை தந்திருக்கின்றது. எந்த சக்தி போராட்டத்தை தடுத்து நிறுத்த நினைத்தாலும் அதனை தகர்த்து கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் கூறினர். சென்னையில் நேற்று ஒரே நாளில் இருமுறை தங்கம் விலை உயர்ந்த நிலையில் ஒரு சவரன் மீண்டும் ₹1,00,000 கடந்து புதிய உச்சம் தொட்டது. கடந்த 1.5 ஆண்டுகளாக தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஒரு சவரன் ₹1,00,000 என்ற நிலையை அடைந்தது. அதன் பிறகு சில நாட்கள் ஏற்ற இறக்க நிலையில் இருந்த நிலையில் ஒரே நாளில் ஒரு சவரன் ₹1,360 அதிகரித்து ₹1,560 எனும் புதிய உச்சத்தை அடைந்தது. காலையில் ₹640 அதிகரித்த நிலையில் பிற்பகலில் மேலும் ₹720 உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் ஒரே நாளில் விலை ₹170 உயர்ந்து ₹12,570 உள்ளது. எதிர்பார்க்க முடியாது, நம்ப முடியாத அளவுக்கு ரேட் போயிட்டே இருக்கும்போது அன்றாட மக்கள் யாருனாலையும் தங்கம் வாங்கவே முடியாது. 30,000 to 40,000 earn பண்றாங்கன்னா ஒரு 6,000-7,000 இருந்ததுன்னா கூட அதுக்கான ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு 1 கிராம் 1/2 கிராம் வாங்குவாங்க. பட் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அவங்களால அது பேர் பண்ணவே முடியறதில்லை. இப்போ இருக்கிற ரேட்டுக்கெல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது. நகையை பார்க்கலாம் வச்சு வாங்க முடியாது. வெள்ளி விலை காலையில் கிராமுக்கு ₹5 அதிகரித்து ₹231 இருந்த நிலையில் மாலையில் மாற்றமின்றி அதே விலைக்கு விற்பனையானது. வட்டி விகித குறைப்பு குறித்த அறிவிப்பை அமெரிக்க மத்திய வங்கி வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதால் மீண்டும் தங்கம், வெள்ளியின் விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கிறிஸ்துமஸை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இன்று 255 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.
கிறிஸ்துமஸையொட்டி சென்னையில் இருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு 900 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து இன்று கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கிடாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 255 பேருந்துகளும் நாளை 525 பேருந்துகளும் இயக்கப்படவிருக்கின்றன. இன்றும் நாளையும் சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு மொத்தம் 91 சிறப்பு பேருந்துகளும், மாதவரத்தில் இருந்து 20 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 2-2A நேரடி பணியிடங்களுக்கு நடத்திய முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த ஜூலை 15ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் செப்டம்பர் 28ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. 82 குரூப் 2 பதவிகளுக்கும் 1227 குரூப் 2A பதவிகளுக்கும் நடத்தப்பட்ட முதல்நிலை தேர்வின் முடிவுகளை TNPSC வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வு கணினி வழி தேர்வுக்கு பதில் OMR முறையில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல குரூப் 2 முதன்மை தேர்வில் பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழ் தகுதி தேர்வும், பிப்ரவரி 22ஆம் தேதி பொது பாடத் தேர்வும் விரிவான எழுத்து முறையில் நடைபெறும். முதன்மை தேர்வுக்கு தேர்வானோர் ₹150 செலுத்தி டிசம்பர் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என TNPSC தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அறிவுத்தீ அணையாமல் இருப்பதால் தான் கலவரத்தீயை பற்ற வைக்க முடியவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மூத்த பத்திரிகையாளர் ப. திருமாவேலன் எழுதிய தீரர்கள் கோட்டம் திமுக, திராவிட அரசியல், திராவிட அரசியல் உள்ளிட்ட 2 நூல்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட திராவிட கழக தலைவர் கி. வீரமணி பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுகவின் 100 காலத்திலும் ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து செல்வோம் என கூறினார். ஆரிய ஆதிக்கவாதிகள் வந்த வழி மறந்த அடிமைகள், அறிவற்ற அரைகுறைகள்னு யாரும் இந்த ஆலமரத்தை அசைச்சு பார்க்க முடியாது. இங்க அறிவுத்து அணையாம இருப்பதால் தான் நம்ம ஊர் கலவரத்தைய பத்த வைக்க முடியல. வாசிப்பும் வளர்ச்சியும் ஒன்னோட ஒன்னா தொடர்புடையது. வாசிப்பும் வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்றும் தினமும் அரை மணி நேரமாவது புத்தகங்களை வாசிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும்படி விஜய்க்கு அழைப்பு விடுக்கும் விதமாக நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்திருக்கும் நிலையில் ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். நீங்க சொன்ன மாதிரி தீய சக்தின்னு சொல்றாரு. அப்படியா இருந்தால் அவர் எப்படி முடிவெடுக்கணும்? ஏன்னா ஒரு தேர்தலுங்கிறதுல இருமுனை போட்டியா, மும்முனை போட்டியா, எத்தனை முனை போட்டி இருந்தால் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சு அவருடைய நடந்தால் நல்லது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்ப அண்மையில் ஒரு பொதுவெளியில் என்ன பேசியிருக்கிறாருன்னா, தாவேகா பிரியப்பட்டால் எங்கள் கூட்டணியில் இணைந்து கொள்ளலாம், எந்த தடையும் இல்லைன்னு சொல்லுகிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்தார். அவர் பொதுக்குழுவில் தான் திரு எடப்பாடி அவர்கள் அவர் ஒரு கணக்கெல்லாம் சொன்னார். இந்த ஒரு வாரத்தில் அவருக்கான உண்மை கணக்குகள் தெரிந்துவிட்டு அவருக்கு நம்பிக்கை இழந்து விட்டாரான்னு தெரியல. அவர் திரும்பவும் அவங்களுடைய கட்சியோடைய நிலைமையை திரும்பவும் அவர் மறுவரை செய்ய வேண்டும். நாங்கள் திரும்பவும் சொல்லிவிட்டோம், எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக இந்த தேர்தலில் முதல்வராக்க யாரெல்லாம் ஒத்த கருத்துடன் இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான். அதே இதில் எங்களுடைய அரசியலும் கொள்கை எதிரியாக இருக்கிறவர்கள் கூட்டணி கிடையாதுன்னு மறுபடியும் சொல்லிட்டோம். அதில் எதில் அவர் ஒற்றுமை, எதில் அவர் சேர்ந்திருக்காரோ அதைப்படி தான் நாங்கள் யோசிக்க முடியும். இன்று சென்னை வரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச உள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழ்நாடு பொறுப்பாளராக பாஜக தலைமை அறிவித்துள்ளது. அவருடன் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல் ஆகியோரும்
இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் சென்னை வரும் பியூஷ் கோயல் தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். தொடர்ந்து MRC நகரில் இருக்கும் தனியார் நட்சத்திர விடுதிக்கு செல்லும் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் இன்சார்ஜா இருந்து நடத்திருக்காங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் வித் ADMK லீடர்ஸ் வந்து கொஞ்சம் டெஃபினட்டா க்ளோஸரா இருக்கும். அதனால அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெட்டரா இருக்கும். அதனால டெஃபினட்டா இட் வில் பி மச் ஈஸியர். என்ன எந்தெந்த தொகுதியில் நிற்கணுங்கிறது வந்து அலையன்ஸ் டாக்ஸ் வந்து இந்த வாட்டி ஸ்டார்ட் ஆகுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதேபோல பாமக தேமுதிக கட்சி நிர்வாகிகளையும் கோயல் சந்திப்பார் என கூறப்படுகிறது. தொடர்ந்து மாலை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியையும் சந்தித்து பேசுகிறார். தேர்தல் ஏப்ரல் 20. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறதுல பொங்கல் முடிஞ்சு பார்த்துக்கலாம். நீங்கள் பொங்கல் நடந்த பிறகு தெரியும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் எப்போது நடைபெறும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்த தேதிதான் இது. கரூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், வரும் தேர்தலில் திமுகவினர் எத்தனை கிராம் தங்கம் கொடுத்தாலும் அந்த கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டார். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த நயினார் நாகேந்திரன் கரூர் தொகுதிக்கான வேட்பாளர் பெயரையும் அறிவித்தார். எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் சரி, அத்தனை நீங்க வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு ஓட்ட ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடும். இங்கு MR விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று நினைக்கிறேன். இரட்டையில சிம்பல் அவரை தவிர யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதியை நீக்குவதற்கு எம்பிக்களிடம் கையெழுத்து வாங்கிய திமுகவினரை அடக்குவதற்கு அமித்ஷா இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சகோதர சகோதரிகளுக்கு அன்பை பரிமாறுவோம். தாவேக தலைவர் விஜயின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட காட்சிகளே இவை. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஆர்ச் பிஷப் ஜார்ஜ் அந்தோனிசாமியின் பிரதிநிதியான AL ஜெபஸ்டியன், ஆற்காடு இளவரசரின் திவான் நவாப் ஜாதா முகமது ஆசிப் அலி, பிரம்மகுமாரி முத்துமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ்னு இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு. இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே. முன்னதாக குழந்தைகளுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் தாத்தா கண்ணாடி அணிந்தபடி விஜய் கேக் வெட்டினார். மேலும் குழந்தைகளுக்கும் ஊட்டி மகிழ்ந்தார். ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். திருவிவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய ஜோசப் குறித்து விஜய் கூறியதுதான் இது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய அந்த கட்சியின் தலைவர் விஜய், ஒரு ஒளி பிறக்கும், அது எல்லோரையும் வழிநடத்தும் என்றார். ஒரு ஒளி ஒன்று பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து பேசிய விஜய், கடவுளின் அருளும் மக்களையும் மானசீகமாக நேசிக்கக்கூடிய அன்பும் அதீத வலிமையும் இருந்தாலே எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்ல முடியும் என்றார். தாவேக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற ஆற்காடு இளவரசரின் திவான் நவாப் ஜாதா முகமது ஆசிப் அலி தமிழ்நாடு அரசை விஜய் முன்னிலையிலேயே பாராட்டினார். In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த உதாரணம் தமிழ்நாடு மாநிலம்தான் என்றும் திவான் முகமது ஆசிப் அலி பேசினார்.
சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு பறவைகள் வரத்து அதிகமாகியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் 25,000க்கும் மேற்பட்ட பறவைகள் அங்கு குவிந்துள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் ஆஸ்திரேலியா, சைபீரியா, கனடா, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து பல வகை பறவைகள் வருகை தந்து திரும்பிச் செல்வது வழக்கம். கடந்த சில வாரங்களுக்கு முன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள ஏரியில் தண்ணீர் அதிகரித்ததால் தற்போது 25,000க்கும் மேற்பட்ட பறவைகள் சரணாலயத்திற்கு வருகை தந்துள்ளன. கிட்டத்தட்ட ஒரு 25,000 பறவை கிட்ட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய எது இருக்குன்னா நாரன் சொல்லுவாங்க, பெலிக்கன். அதுல கிரே பெலிக்கன் இருக்கு, ஒயிட் இருக்கு, பிங்க் அந்த மாதிரி இருக்கு, அரிவாள் மூக்கன் இருக்கு, ஸ்னேக் டக் இருக்கு, மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு லீவு நாளுங்களில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு வந்தோம்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வரும் நாட்களில் மேலும் 30,000 பறவைகள் வரலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 12ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் ஒருவர் கைதான நிலையில் தலைமறைவாக உள்ள இருவரை காவலர்கள் தேடி வருகின்றனர். செஞ்சியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று காப்புக்காடு வனப்பகுதியில் 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் செஞ்சி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சாரதி என்பவர் மீதும் அவருடைய நண்பர்களான தாமரை மற்றும் சிறுவன் ஒருவர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து சாரதியை கைது செய்த காவலர்கள் தலைமறைவாக உள்ள இருவரையும் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் சொக்கிகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையின் கேண்டீனில் வாங்கிய சாக்லேட்டில் புழு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த தென்பாண்டி தனது சகோதரியை மதுரை சொக்கிகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றார். அப்பொழுது மருத்துவமனையில் கேண்டீனில் சாக்லேட் ஒன்றையும் தண்ணீர் பாட்டில் ஒன்றையும் தென்பாண்டி வாங்கியுள்ளார். சாக்லேட்டை பிரித்தபோது அதில் புழு இருப்பதைக் கண்டு தென்பாண்டி அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து கேண்டீன் நிர்வாகத்திடம் முறையிட்ட போது சாக்லேட்டின் காலாவதி தேதி முடிவடையாததால் அதனை திரும்ப பெற முடியாது என்று தெரிவித்ததாக தென்பாண்டி கூறியுள்ளார். போயிட்டு கேண்டீனில் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டு அக்காவுக்கு செக்கப்லாம் முடிச்சுட்டு காரில் உட்காந்து டேட் மில்க் சாக்லேட்டை பிரிக்கிறப்ப ஃபுல்லாக புழுவாக ஊறிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே நிப்பாட்டு கேண்டீனில் போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டுனே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. இந்நிலையில் தனியார் மருத்துவமனை மீது வழக்கு தொடர முடிவு செய்துள்ளதாக தென்பாண்டி தெரிவித்துள்ளார். உதகையில் 2 மாதங்களுக்கு மேலாக காணாமல் போன ரிவால்டோ யானை நடமாடி வருவது வனத்தில் வைக்கப்பட்டிருந்த கேமரா பதிவு மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதுமலை புலிகள் காப்பக வனத்துக்குட்பட்ட மசனக்குடி, வாழைத்தோட்டம், மாவனல்லா உள்ளிட்ட கிராமங்களில் சுற்றித் திரிந்த ரிவால்டோ யானை திடீரென்று காணாமல் போனது. 2 மாதங்களுக்கு மேலாக ட்ரோன் கேமரா மற்றும் தரைவழி தேடுதல் மூலம் யானையை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 8 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் வனத்தில் வைக்கப்பட்டிருந்த கேமராக்களில் ரிவால்டோ யானையின் நடமாட்டம் பதிவாகியுள்ளது. ரிவால்டோ யானை கண்காணிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது வனப்பகுதியில் ரிவால்டோ யானை இருப்பது உறுதியாகியுள்ளது. மேலும் யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே ஓசூர் காவேரி வடக்கு வனவிலங்கு சரணாலய பகுதியிலிருந்து வெளியேறிய 70க்கும் மேற்பட்ட யானைகள் ஊடேதுர்கம், சானமாவு உள்ளிட்ட இடங்களில் சுற்றித் திரிகின்றன. பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பணிமூப்பு அடிப்படையில் முதலில் 723 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அரசு செவிலியர்கள் சங்கம் மற்றும் ஒப்பந்த செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை 3614 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர் என்றார். புதிய பணியிடங்கள் 723க்கும் பொங்கலுக்கு முன்னாலேயே பணி நிரந்தர ஆணைகளை காத்திருப்போரை எடுத்து அதில் சீனியாரிட்டி அடிப்படையில்
அவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சருடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் தங்களின் கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்யும் என அமைச்சர் கூறியுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு செவிலியர் சங்கம் மற்றும் செவிலியர்கள் பொதுநல சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். பாஜகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வலிமையான எதிர்க்கட்சிகளை உருவாக்குவோம் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தையே நீக்குவதற்கு பாஜக முயற்சி செய்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஜெர்மனியின் பெர்லின் நகரில் பள்ளி ஒன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி அதனை எதிர்த்துதான் இந்தியா கூட்டணி கட்சிகள் போராடி வருவதாக தெரிவித்தார். Is essentially the elimination of the constitution, elimination of the idea of equality between states, elimination of the idea of equality between languages and religions, elimination of the idea of the central core of the constitution, which is that every individual should have the same value. தேர்தல் பத்திரம் மூலம் காங்கிரஸை விட பாஜகவிற்கு 30 விழுக்காடு அதிகமாக நிதி திரட்டப்பட்டது எப்படி என்று வினவிய ராகுல் காந்தி பாஜகவை அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கு வலுவான எதிர்க்கட்சிகளை உருவாக்குவோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். காதல் திருமணம் செய்த பெண்ணின் உருவ பொம்மைக்கு இறுதி ஊர்வலம் நடத்திய அதிர்ச்சி காட்சிதான் இது. மத்திய பிரதேச மாநிலம் விதிஷா பகுதியைச் சேர்ந்தவர் கவிதா. இவர் சமீபத்தில் காணாமல் போன நிலையில் அருகிலுள்ள பகுதிகளில் குடும்பத்தினர் தேடியுள்ளனர். இதைத் தொடர்ந்து கவிதா காதலருடன் ரகசிய திருமணம் செய்து கொண்டது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கவிதாவின் பெற்றோர் தங்கள் மகள் இறந்துவிட்டதாக அறிவித்தனர். அதற்கு அடையாளமாக மாவால் செய்யப்பட்ட கவிதாவின் உருவ பொம்மைக்கு இறுதிச் சடங்குகள் செய்த உறவினர்கள் பாடையில் வைத்து ஊர்வலமாக கொண்டு சென்றனர். மயானத்தை அடைந்த பிறகு பாரம்பரிய முறைப்படி உருவ பொம்மையை தகனம் செய்தனர். கவிதா குடும்பத்தினரின் இச்செயல் விவாதத்தை தூண்டியுள்ளது. காதலனுடன் சேர்ந்து கணவரை தீர்த்து கட்டிய மனைவி சடலத்தை கிரைண்டரில் அரைத்து வீசிய கொடூரம் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி சந்தோசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் துண்டாக்கப்பட்ட மனித உடல் பாகங்களை காவல்துறையினர் கண்டெடுத்தனர். உடல் பாகங்களை கொண்டு இறந்தவரை அடையாளம் காண முடியாமல் தவித்த காவல்துறையினர் இறுதியாக ராகுல் என டாட்டூ குத்தப்பட்ட கையை கண்டுபிடித்தனர். கடந்த 18ஆம் தேதி தனது கணவர் ராகுலை காணவில்லை என ரூபி என்பவர் புகார் அளித்திருந்தது தெரியவந்தது. விசாரணையின் போது ரூபி முன்னுக்கு பின் முரணாக பதிலளிப்பதை உணர்ந்த காவல்துறையினர் தனது காதலனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்ததை கண்டறிந்தனர். ராகுல் ரூபி தம்பதிக்கு 15 ஆண்டுகளுக்கு முன் திருமணமான நிலையில் 12 வயது மகன் 10 வயது மகள் இருக்கின்றனர். மகளிடம் நடத்திய விசாரணையில் 3 பேர் அடிக்கடி வீட்டிற்கு வந்து சென்றதாகவும் சில சமயங்களில் சாக்லேட்டுகளை வழங்கியதாகவும் கூறியுள்ளார். ரூபி தனது காதலன் கௌரவுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்து உடலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கிரைண்டரில் அரைத்து பாலித்தீன் பைகள் மூலம் பல்வேறு பகுதிகளில் வீசியது அம்பலமானது. கொலைக்கான தடயங்களான சுத்தி, கிரைண்டர், பாலித்தீன் பைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ரூபி, கௌரவ் ஆகியோரை கைது செய்தனர். அனைத்து தூதரக மற்றும் விசா சேவைகளையும் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் அறிவித்துள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் தலைவர் ஷரீப் உஸ்மான் ஹாடி படுகொலையை அடுத்து நாட்டில் மீண்டும் வன்முறை வெடித்தது. நாடு முழுவதும் வெடித்த வன்முறையால் இந்திய தூதரக அலுவலகங்கள் தாக்கப்பட்டன. இதையடுத்து சிட்டகாங், குல்னா, ராஜ்ஷாஹி ஆகிய பகுதிகளில் உள்ள விசா விண்ணப்ப மையங்களை மூடுவதாக இந்திய அரசு அறிவித்தது. இச்சூழலில் டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தியதாக வங்கதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள மத்திய அரசு 20 முதல் 25 இளைஞர்கள் மட்டுமே வங்கதேச தூதரக அலுவலகம் முன் கூடியதாகவும் வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் முடக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து தூதரக மற்றும் விசா சேவைகளையும் நிறுத்தி வைப்பதாக டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியா, நியூசிலாந்து இடையிலான வர்த்தகம் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 மடங்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா, நியூசிலாந்து இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது.
நியூசிலாந்துடனும் தடையற்ற வர்த்தகத்தை மேற்கொள்ள இந்தியா முயற்சி மேற்கொண்டு வந்தது. ஒப்பந்தம் கையெழுத்தானதாக பிரதமர் நரேந்திர மோடியும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். அதன்படி இந்தியாவிலிருந்து நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 100% வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நியூசிலாந்தின் 95% ஏற்றுமதி பொருட்களுக்கு இந்தியா வரிச்சலுகை வழங்கியுள்ளது. குறிப்பாக ஆப்பிள், கிவி பழங்கள், தேன் மற்றும் மரக்கட்டைகள் குறைந்த விலையில் இந்தியாவுக்கு வரும். எனினும் பால் பண்ணை துறையை பாதுகாக்க பால், தயிர், சீஸ் போன்ற பால் பொருட்களுக்கு இந்தியா வரி விலக்கு அளிக்கவில்லை. This is the 7th free trade agreement, demonstrating that we are expanding trade relations rapidly with countries who complement the Indian economy rather than compete with India. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் 2 மடங்காக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மது அருந்தும் இடத்தில் குழந்தைகளை அனுமதித்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மதுபானம் அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் அழைத்துச் செல்லப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் அழைத்து வரப்பட்டதாக எம் காமேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த செயல் சட்டப்படி தவறானது என்றும் சிறார் நீதி சட்டத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ள மனுதாரர், மது அருந்தும் இடத்தில் குழந்தைகளை அனுமதித்த நட்சத்திர விடுதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார். மேலும் வரும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இதுபோன்று நடக்காமல் இருப்பதை உறுதி செய்யும்படி அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு விசாரித்தது. அப்போது வரும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நட்சத்திர விடுதிகள் மற்றும் உணவு விடுதிகளில் மதுபானம் அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் அழைத்துச் செல்வதாக புகார்கள் வந்தால் உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். சிவகங்கையில் கணவரின் உயிரை காக்க விலை உயர்ந்த மருந்தை வாங்கி வர மருத்துவர் சொன்னதாக கூறி மூதாட்டியிடம் 1.5 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்ற மர்ம நபரை காவலர்கள் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள அயன்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த குப்புசாமி சிவகங்கை அரசு மருத்துவமனையில் இதய நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகிறார். குப்புசாமியை அவரது மனைவி சந்தானம் கவனித்து வரும் நிலையில் அந்த வார்டுக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் தனது தந்தைக்கும் இதய நோய் பிரச்சனை இருப்பதாகவும் மருத்துவர் முக்கிய மருந்தை வாங்கி வரச் சொன்னதாக கூறி மூதாட்டி சந்தானத்தை சிவகங்கை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது போனில் பேசுவது போல் நாடகமாடிய மர்ம நபர் மருத்துவர் போன் செய்ததாகவும் தங்களது கணவருக்கு விலை உயர்ந்த மருந்தை வாங்கி வரச் சொன்னதாகவும் கூறியுள்ளார். இதை நம்பிய மூதாட்டி தனது தோடு மற்றும் 1.5 சவரன் தங்கச் செயினை கழற்றி கொடுத்துள்ளார். இதையடுத்து மூதாட்டியை மருத்துவமனைக்கு செல்லுங்கள், தான் மருந்து வாங்கி வருவதாக கூறி மர்ம நபர் தப்பியோடி உள்ளார். அவர் சாக போறாரு, நீ காட்ட மாட்டியா? காலையில் அந்த ரூபாயை கொடுத்து வாங்கிட்டு போவான், கலட்டிதான் அப்படி கலட்டி வாங்கிக்கிட்டு. இச்சம்பவம் தொடர்பாக மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் மானாமதுரை காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் பாதை 20 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரம் காரணமாக அங்கு மலைக்கு செல்லக்கூடிய பாதை கடந்த 2ஆம் தேதி முதல் அடைக்கப்பட்டது. மலை மேல் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு பக்தர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 20 நாட்களுக்கு பிறகு மலைக்கு செல்லும் பாதை திறக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மலைக்கு செல்லும் பக்தர்கள் செல்போன் எண்ணை வழங்குவதோடு அடையாள அட்டையை காண்பிக்கவும் காவல்துறை அறிவுறுத்தியது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை அறிவித்துள்ளது. பகவத்கீதை மத புத்தகம் அல்ல, அது ஒரு தார்மீக அறிவியல் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். கோவையைச் சேர்ந்த ஆதர்ஷ வித்யா பரம்பரா அறக்கட்டளை அமைப்பை வெளிநாட்டு பங்களிப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த அமைப்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி GR சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ஆதர்ஷ வித்யா பரம்பரா அறக்கட்டளை பகவத்கீதை, வேதாந்தா, உபநிடதம் உள்ளிட்ட இந்து மத கோட்பாடுகளை கற்பிப்பதால் வெளிநாட்டு பங்களிப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியாது என கூறினார். இதை கேட்ட நீதிபதி GR சுவாமிநாதன் பகவத்கீதையை கற்பிப்பதால் அறக்கட்டளை மத அமைப்பு என்ற முடிவுக்கு அதிகாரிகள் வந்துள்ளதாகவும் பகவத்கீதை ஒரு மத புத்தகம் கிடையாது, அது ஒரு தார்மீக அறிவியல் என்றார். அலகாபாத் உயர்நீதிமன்றம் பகவத்கீதையை
தேசிய தர்ம சாஸ்திரமாக அங்கீகரிக்கலாம் என்று தீர்ப்பளித்துள்ளதாக கூறிய நீதிபதி GR சுவாமிநாதன், மனுதாரரிடமிருந்து தேவையான ஆவணங்களை பெற்று 3 மாதத்தில் பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என உள்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட்டார். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். பொங்கல் திருவிழாவையொட்டி தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை பறைசாற்றும் வகையில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு இத்திருவிழாவை வருகின்ற 14ஆம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் 20 இடங்களில் ஜனவரி 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ள 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நையாண்டி மேளம், கரகாட்டம், பறையாட்டம், துடும்பாட்டம், ஒயிலாட்டம், பழங்குடியினர் நடனம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைகளை நடத்தவிருக்கின்றனர். இக்கலை திருவிழாவோடு பாரம்பரிய உணவு திருவிழாவும் நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மட்டுமின்றி மாநிலத்தின் பிற இடங்களிலும் பாரம்பரிய கலை திருவிழாக்களை நடத்த முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை RK நகரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய அவர், முதலமைச்சர் அமைத்துள்ளது மதச்சார்பற்ற கூட்டணி என்றார். நீங்க யாரோட வேணா கூட்டணி வச்சு வாங்க, நாங்க தமிழ்நாட்டு மக்களோட கூட்டணி வச்சிருக்கிறோம், வெற்றி கூட்டணி வச்சிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அமைச்சிருக்கிறார். இதனிடையே வேடச்சேரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயால் தனியாக சாதிக்க முடியாது என்றார். ஆனா அந்த தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சக்தி நமக்கு மட்டும் இருக்குதா? அந்த சக்தி உடையவர்கள் NDA-வோட நம்ம சேரணுமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும்ன்றதான் என்னது கருத்துப்பட. அழைப்பில்ல, அவர் இல்லாம நாங்க ஜெயிப்போம், அவருக்குள்ள கடமையை நான் சொல்றேன். சிறுபான்மையினர் பாஜகவுடன் இணையவிடாமல் திமுக தடுப்பதாகவும் தமிழிசை குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசாமல் திமுகவினர் வெற்று அறிக்கையை வெளியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலம் எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே கடன் வாங்கியதில் முதலிடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்றார். இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறுதி ஆண்டு, இதற்கு மேல் இந்த ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அதனால இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக, மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்புல ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். தாவேகா தூய்மையான கட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வர் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அவருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி, அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசாமல் திமுகவினர் வெற்று அறிக்கை வெளியிடுவதாகவும் EPS குற்றம் சாட்டினார். வேலை வாய்ப்புகள், விவசாயிகள் பாதுகாப்பு குறித்த அம்சங்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைத்துள்ளது. அமைச்சர்கள் கோவி செழியன், PTR பழனிவேல் தியாகராஜன், TRV ராஜா, திமுக செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் TKS இளங்கோவன் உள்ளிட்ட 11 பேர் இடம்பெற்றுள்ள இக்குழுவின் முதல் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து இக்குழுவினர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை சந்தித்தனர். நிச்சயமாக வேலைவாய்ப்புகள், மகளிர் உரிமைகள், ஒன்றிய அரசாங்கம் வேலைவாய்ப்புகளை மக்களிடமிருந்து பறிப்பதையே ஒரு வேலையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, மாநில உரிமைகளுக்கு போராடுவது, இதையெல்லாம் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கை மையப்படும். மக்களிடம் கருத்துக்களை கேட்பதற்காக எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்வது என்பது குறித்து ஆலோசித்ததாகவும் அதன் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் கனிமொழி கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பரவும் செய்தி வதந்தி என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் TTV தினகரன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் தேர்தலில் கூட்டணி அமைத்துதான் அமமுக போட்டியிடும் என கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு 7 சீட்டு ஒதுக்கியிருக்கிறதா ரொம்ப பெருந்தன்மையா இருக்கு. அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்துறாரா?
பாராளுமன்றத்தில் எனக்கு 6-7 சீட்டு கொடுக்கறதா இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களை கேளுங்க தெரியும். அடியேன்னு கூப்பிடுறதுக்கு நான் ஆத்துக்காரியே அமையல. அதான் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு அலையிறானா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது யார் அந்த கிருஷ்ணமூர்த்தி இதை மாதிரி வதந்திகளை கிளப்புறாருன்னு எனக்கு தெரியும். அந்த வதந்திகளை விதைக்கிற கிருஷ்ணமூர்த்தி யார் என்று எனக்கு தெரியும். அதை பரப்புகின்ற கிருஷ்ணமூர்த்தியின் சீடர்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் ஏமாந்து போக போகிறார்கள். அமமுகவை தவிர்த்துவிட்டு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ள நிலையில் முக்கிய அறிவிப்பை ஓ பன்னீர்செல்வம் வெளியிட உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது வரை கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகமாக பெயர் மாற்றம் செய்த ஓபிஎஸ் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் சென்னை வேப்பேரியில் இன்று மாலை 5 மணி அளவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. விஜய் ஆப்ஷன் இருக்கு, டிஎம்கே ஆப்ஷன் வரை இருக்கின்றது. அதெல்லாமே பேசப்படுது. எல்லாம் இந்த டிஸ்கஷன்னா திங்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட் த்ரெட் பார். இவர்கள் மனதில் படக்கூடிய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறோம். தெரிவிக்கப்படுகிற கருத்தின் அடிப்படையில் ஆஸ் அ லீடர் he will come to a conclusion. அவர் ஒரு நல்ல முடிவுக்கு வருவார். தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகத்தின் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் இயங்கும் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு எனும் பெயர் தவிர்க்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டும் எழுதப்பட்டிருப்பது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர் ஆரம்ப காலங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற அரசு பேருந்துகளில் எழுதப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது திமுக அரசு தமிழ்நாடு பெயரை தவிர்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டங்களை முன்னெடுத்த பிறகும் திமுக அரசு அமைதி காப்பது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கும் சீமான் இதுதான் தமிழை வளர்க்கும் முறையா என காட்டமாக விமர்சித்துள்ளார். கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள் அனைத்தும் தங்கள் மாநில பெயரை பெருமையோடு பேருந்துகளில் எழுதியிருப்பதாகவும் சீமான் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு உடனடியாக மீண்டும் பழையபடி அரசு பேருந்துகள் அனைத்திலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று முழுமையாக எழுத வேண்டும் என வலியுறுத்துவதாகவும், இல்லை என்றால் மாநிலம் முழுவதும் மாபெரும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் ரசாயன பொடியை தூவி சிறுவனை கடத்த முயன்ற வடமாநில இளைஞரை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து பிடித்தனர். திருவள்ளூர் விஎம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆனந்தராஜ், ராசாதி தம்பதி. இவர்களது மகன்கள் கணேஷ் ராஜா, யோகேஷ் ராஜ் ஆகியோர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த வடமாநில இளைஞர் ஒருவர் யோகேஷ் ராஜை தாக்கி கையில் வைத்திருந்த ரசாயன பொடியை தூவி கடத்த முயன்றுள்ளார். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் வடமாநில இளைஞரை பிடித்து தர்மடி கொடுத்தனர். மேலும் சிறுவனை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இவன் அதை பார்த்துட்டு பெரியவன் பார்த்துட்டு ஒடியாந்த அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டே ஒடியாந்தான். என்னடான்ட்டு நான் ஒடியாருவோம். அவங்க கடையில் கடைக்காரர் அவரும் ஒடியாந்தாரு. பார்த்து இங்க ஓடி போய் அந்த கடையில போய் ஒளிஞ்சிக்கிட்டு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வடமாநில இளைஞரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை வடமாநில இளைஞர் கடத்த முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை மெரினா கடற்கரையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 மணி நேர ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையைச் சேர்ந்த தேவி என்பவர் மெரினா கடற்கரையில் வியாபாரம் செய்ய உரிமம் வழங்க கோரி தாக்கல் செய்த மனு கடந்த 20ஆம் தேதி நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், ஏடி ஜெகதீஷ் சந்திரா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மாநகராட்சி ஆணையர், சுற்றுச்சூழல் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்தனர். அதோடு கடைகள் அமைப்பது தொடர்பான வரைவு வரைபடங்களும் தாக்கல் செய்யப்பட்டன. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வரைபடத்தில் கடைகளுக்கான சரியான இடங்கள் குறித்து தெளிவாக இல்லை என்பதால் நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக கூறினர். இந்த நிலையில் காலை 9 மணி அளவில் மெரினா கடற்கரையில் நீதிபதிகள் சுரேஷ்குமார், ஜெகதீஷ் சந்திரா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். முதலாவதாக நீல கடற்கரை திட்டப்பகுதியில் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைக்கப்பட்டுள்ள பாதை, நீச்சல் குளம், உழைப்பாளர் சிலைக்கு பின்புறம் உள்ள கடைகள், கலங்கரை விளக்கம், லூப் சாலையில் மீன் கடைகள் அமைந்துள்ள இடம் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வரைபடம் மூலம் திட்டப்பணிகள் மற்றும் கடைகள் அமைக்கப்படும் இடங்கள் குறித்து மாநகராட்சி ஆணையர் விளக்கம் அளித்தார். உழைப்பாளர் சிலைக்கு பின்புறம் உள்ள பகுதியில் நீல கடற்கொடி திட்டத்தை செயல்படுத்துமாறு ஆணையரிடம் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கு விசாரணை ஜனவரி 7ஆம் தேதிக்கு வரவுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் உள்ள கோயிலுக்கு மேற்கூரை வசதிகளை ஏற்படுத்த கோரிய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தை பிரச்சார மேடையாக பயன்படுத்த வேண்டாம் என உயர்நீதிமன்ற கிளை கண்டித்தது. மலையடிவாரத்தில் பூங்கா அருகே பால் சுனை கண்ட சிவபெருமான் கோயில் அமைந்துள்ளது.
இந்த கோயிலில் பக்தர்களின் நலன் கருதி மேற்கூரை வசதிகள் ஏற்படுத்தி தர உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயிலில் சிவன் உள்ள பகுதியில் மேற்கூரை வசதி செய்து தரப்பட்டுள்ளது என்றும் கூடுதல் வசதிகள் தேவைப்பட்டாலும் செய்து தர தயாராக உள்ளோம் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போதுள்ள வசதிகள் போதாது என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. உடனே நீதிமன்றத்தை பிரச்சார மேடையாக பயன்படுத்த வேண்டாம் என நீதிபதிகள் கண்டித்தனர். மேலும் அரசு தரப்பு வாதத்தை ஏற்று வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நோய் தாக்குதலால் தக்காளி விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆலந்துறை பகுதியில் நடவு செய்யப்பட்ட தக்காளி செடிகளை கடும் பனி காரணமாக பழுப்பு நோய் தாக்கி வருகிறது. இதனால் அறுவடைக்கு தயாரான தக்காளிகள் கீழே விழுந்து கருகி வருகின்றன. உள்ளூர் சந்தையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கும் 10 கிலோ கொண்ட பெட்டி 700 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்நிலையில் செடிகளை பழுப்பு நோய் தாக்கி வருவதால் வரும் காலங்களில் தக்காளி விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதேபோல கோவை பேரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுரக்காய் நடவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கடும் பனி காரணமாக வரத்து குறைந்துள்ளது. பூவு பிஞ்சு பூ போன்றவையெல்லாம் முழுசா உளுந்துருது. பனி அதிகமான பனிகள் அதிகமாக இருக்குது. அதே போல சுரக்காய் பொறுத்த வரைக்கும் ஊசி ஒன்று தாக்குதல், அதே போல பூஞ்சை நோய்கள் தாக்குதல் அதிக அளவில் இருப்பதனால் இந்த இலைகள் எல்லாமே கருகி வருகின்றன. இதனால் உற்பத்தி பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. போதிய வருமானம் கிடைக்காததால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணியில் சாலையை கடக்க முயன்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பாமக நிர்வாகிகள் 2 கைது செய்த காவலர்கள் மேலும் 5 பேரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மகளிர் உரிமை மீட்பு பயணம் நிகழ்ச்சிக்கு சென்ற பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி எல்லை போராட்ட தியாகி விநாயகம் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்றபோது பாமகவினர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளனர். அவருடன் சென்ற பாமகவினர் 10க்கும் மேற்பட்ட கார்களை சாலையின் நடுவே நிறுத்தி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது சாலையை கடக்க முயன்ற மோகன் பாபு என்பவரை கடுமையாக தாக்கியதாகவும் தடுக்க வந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தமிழரசன், முரளி ஆகிய 2 பாமக நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை 15 நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் 5 பாமகவினரை தேடி வருவதாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியை பாதுகாக்க கோரியும் குடியிருப்புகளின் தேங்கியுள்ள கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரியும் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கும்மிடிப்பூண்டி தாமரை பெரிய ஏரியில் தேங்கும் நீரை 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் அந்த ஏரி மாசடைந்து காணப்படுகிறது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் கழிவு நீரை கொட்ட இடம் ஒதுக்கப்படாததால் கழிவுநீர் ஊர்தி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் குடியிருப்புகளில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதையடுத்து விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கழிவுநீர் போறது மிக பெரும் பிரச்சனையா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா மழைக்கால கட்டத்துல தாமரை ஏரி வெறும் கழிவுநீரா மாற்றி. காரணம் என்னன்னு சொன்னா ஒட்டுமொத்த கழிவுகளும் ஏரியில கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொன்னாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாகன ஓட்டுநர்கள் கொட்டும் இடம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மாத காலமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ள நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 19 வயதிற்குட்பட்டோர் ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் தோற்றது குறித்து இந்திய அணி கேப்டன் ஆயுஷ் மாத்ரேவிடம் விளக்கம் கேட்க பிசிசிஐ திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 19 வயதிற்குட்பட்டோர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியிடம் 192 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. முந்தைய சுற்றுப் போட்டிகளில் முன்னாள் சாம்பியன்கள் உள்ளிட்ட பலம் வாய்ந்த அணிகளை வீழ்த்திய இந்திய அணி இறுதிப் போட்டியில் படுதோல்வி அடைந்தது அதிர்ச்சி அளித்தது. இந்த நிலையில் நேற்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் தோற்றதற்கான காரணம் குறித்து இந்திய அணி கேப்டன் ஆயுஷ் மாத்ரே, தலைமை பயிற்சியாளர் ரிஷிகேஷ் கனிட்கர் ஆகியோரிடம் விளக்கம் கேட்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. வரும் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் நடைபெறவுள்ள 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடர் தொடங்கும் முன்பாக இந்திய அணியில் உள்ள பிரச்சினைகளை களைய பிசிசிஐ திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவகாசியில் கணவரை, மனைவி, குழந்தைகளை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி முஸ்லிம் ஓடை தெருவைச் சேர்ந்த 50 வயதான அக்பர் அலி என்பவர் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவி மற்றும் மாமியாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வீட்டில் அவரது மனைவி சையத் அலி ஃபாத்திமா, குழந்தைகள் பர்வீன், பாரூக், மாமியார் சிக்கந்தர் பீவி என 5 பேர் இருக்கும்போது வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அக்பர் அலி மனைவி, குழந்தைகள் உட்பட 4 பேர் மீதும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார்.
4 பேர் மீதும் கொழுந்துவிட்டு எரிந்த தீ அக்பர் அலி மீதும் பற்றியுள்ளது. இதை அறிந்த பக்கத்து வீட்டினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்து வீட்டில் இருந்தவர்களை மீட்டனர். கை கால்கள் கருகிய நிலையில் 5 பேரும் பலத்த தீக்காயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை மற்றும் நாளை மறுதினம் மிதமான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலையில் பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.